இந்த வண்டி 2013 போலோ பெட்ரோல். இந்த வண்டியில் உள்ள கம்ப்ளைண்ட் கஸ்டமர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ரேடியேட்டர் ஃபேனை தானாக சுற்றுங்கிறாங்க. ஃபஸ்ட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் என்ன ப்ராப்ளம் வாங்கிறது. ஸோ நான் இக்னிஷன் இப்போ ஆன் பண்ணுறேன். ஓகே சொல்லுங்கள் சார். ரேடியேட்டர் ஃபேன் சுற்றுங்களா இப்போ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் ரேடியேட்டர் ஃபேன் ஆன் ஆகும். ஸோ இப்போ ரேடியேட்டர் ஃபேன் தானாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். கீ எடுத்துட்டேன். இன்னுமே ரேடியேட்டர் ஃபேன் சுற்றிட்டு இருக்கு. கீ எங்கே தான் இருக்குது. இன்னுமே ரேடியேட்டர் ஃபேன் சுற்றிட்டு இருக்கு. கீ எங்கே தான் இருக்குது. ஆஃப் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. இன்னுமே ரேடியேட்டர் ஃபேன் இப்போ எவ்வளோ நேரம் ஆஃப் எவ்வளோ நெக்ஸ்ட் இப்போ தான் ஆஃப் ஆகும். ஓகே ஸோ இதுதான் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இதானே சார்? இதுதான். இது வேறு என்ன சார் இருக்குது? சில நேரத்தில் இது வந்து இன்டெஃபினட்டாக ஆன் ஆகிட்டு இருக்கும். அப்படியே ஓடிட்டு இருக்கும். ஓடிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க? கீ எடுத்துட்டீங்களா? ஆமாம். கீ எடுத்தவொடனே நின்றுடும். கரெக்ட். கீ அப்படியே அந்த செகண்ட் இதுனா ஆக்சசரிஸ் மோடா இக்னிஷன் மோடில் கீ அப்படியே இருந்துச்சுன்னா ஓடிட்டே இருக்கும். பேட்டரி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும். அது தெரியல, எனக்கு அது வரைக்கும் பண்ணது கிடையாது. பேட்டரி மாற்றிருக்கேன். பேட்டரி மாற்றிருக்கீங்க. ஓகே எதுக்காக மாற்றுறீங்க? அது பேட்டரி இதுக்கு முன்னாடி இந்த பேட்டரி அப்படியே ட்ரெயின் ஆயிடுச்சு டோட்டலாக. எப்போ வாங்கிச்சு இந்த வண்டி? இந்த வண்டி செகண்ட்ஸ்ல தேர்ட் ஓனர் நான். இப்போ மேல் எடுத்தீங்க. சரி எப்போ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வருது? இந்த வாங்கினதுலேருந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. வாங்கினதுலேருந்து மே மந்த்லேருந்து இந்த ப்ராப்ளம் மெக்கானிக் எனக்கு சரியாக பண்ணி கொடுக்கல. ஓ சரி ஓகே. அதாவது மெக்கானிக் வச்சு தான் எடுத்தீங்களா நீங்கள்? வச்சு தான் எடுத்தேன். ஸோ அவர் இதை வந்து இந்த ப்ராப்ளத்தை அவர் கண்டுபிடிக்கல. ஓகே. ஸோ அந்த மெக்கானிக் இப்போ என்ன சொல்கிறார்? இப்போ அவர்கிட்ட அதுக்கப்புறம் நான் போகல. ஓகே. வேற இப்போ இந்த பேட்டரி மாற்றும் போது வேற மெக்கானிக் வச்சு பார்த்தேன். அப்போ தான் அதனுடைய பேட்டரி எதுக்காக மாற்றுறீங்க சார்? ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஸ்டார்ட்டே ஆகலை. ஸ்டார்ட் ஆகலாம். ரீசார்ஜ் பண்ண வேண்டியது சார்? அது சொல்ல பேட்டரி தான் மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு மீனிங் புரியுது. பேட்டரி என்னச்சுன்னா ரீசார்ஜ் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு பேட்டரி என்ன இப்போ இந்த கேஸ்லேயே உங்களுக்கு பேட்டரி என்ன ஆச்சுன்னா நீங்கள் பேட்டரி மாற்றுங்களா என்ன? இல்லை முடியாது. அப்போ அதுக்கு அப்போ ஏன் மாற்றுறீங்க? தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் நான். ஏதாவது வேறு ஏதாவது ரீசன் இருக்கா? பேட்டரி லைஃப் டைம் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. மாற்றணும்னு சொன்னாங்க. சரி மாற்றிடலாம். ஓகே ஃபைன். அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பேட்டரி எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் பேட்டரி கடையில் கொடுங்க. அவங்க ஒரு லோட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த பேட்டரி போயிடுச்சா இல்லையா. லோட் டெஸ்ட் பண்ணி தான் முடிவு எடுக்க முடியும். ஜஸ்ட் லைக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட் தாட்டை வச்சு இருக்கக்கூடாது. ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். சேனல் ப்ரொமோஷன் ஆஃபராக உங்கள் வண்டியில் செக் இன்ஜின் லைட் வந்துச்சு அப்படின்னா எதனால் வந்திருக்கு அப்படிங்கன்னு செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்கிறதுக்கு 50% டிஸ்கவுண்ட்டில் தரோம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 9.8. ஆக்சுவலி இது தாசியாக இருக்கணும். இல்லைன்னா இப்போ ஓடிட்டுருக்கு. 9.8 காட்டுது. இது ஆஸ் யூஷுவல் 0 தான் இருக்குது. இது கரெக்டாக தான் இருக்குது. இன்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் 24 டிகிரி. என்ஜின் RPM 0. கூலண்ட் டெம்பரேச்சர் அட் என்ஜின் ஸ்டார்ட் 24.8. இது 140.25 அப்படி தான் இருக்குது. ஸோ இதுதான் எராட்டிக்காக ஒர்க் பண்ணுது. கூலண்ட் ஃபேன் 1 ஆக்டிவேஷன் தான். இந்த வண்டியில் ECM தான் ப்ராப்ளம் சொல்லி டயக்னோஸ் பண்ணினோம். இப்போ ECM ரிப்பேர் பண்ணியாச்சு. நான் ரிப்பேர் பண்ண ECM காட்டுறேன் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. இதுதான் ECM. இதை தான் நம்ம ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். இந்த ரிப்பேர் பண்ண ECMல ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லைன்னு செக் பண்ணிடலாம். இப்போ நான் இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். இக்னிஷன் ஆன் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இக்னிஷன் ஆன் பண்ண உடனே ரேடியேட்டர் ஃபேன் சுற்ற ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ ரேடியேட்டர் ஃபேன் சுற்ற பார்ப்போம். ரேடியேட்டர் ஃபேன் சுற்றலை. ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. வியூவர்ஸ், இந்த வண்டி போலோ. இவர் நம்மளோட கஸ்டமரு. ஸோ வண்டியில் என்ன ப்ராப்ளம் சொல்லி கொண்டு வந்து விட்டார்னா இக்னிஷன் ஆன் பண்ணாலே ரேடியேட்டர் ஃபேனை தானே சுற்றும். சரிங்களா? அது ஒரு மேஜர் ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு பேட்டரி ட்ரெயின் ஆகிடும். ரெண்டாவது இக்னிஷன் ஆன் பண்ணாலே ரேடியேட்டர் ஃபேன் சுற்றுதுன்னா அது பெரிய பிரச்சனை தான். ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். கஸ்டமர்கிட்ட கேட்கலாம். இன்ஃபேக்ட் சார்கிட்ட சொல்லியிருந்தேன், சார் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ECM ரிப்பேர் பண்ணுறது, இன்னொன்று ECM ரிப்பேர் பண்ணி சில டைமு நாட் ஓகேவும் ஆகலாம், ஓகே ஆகலாம், இல்லை ஆசச் அப்படியே இருக்கலாம். சரிங்களா? ஸோ எந்த கண்டிஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி ரெடி பண்ணுவேன். ஆனால் ரிப்பேர் பண்ணி ஓகே ஆச்சுன்னா ஓகே, இல்லை ஆகலை அப்படின்னா செகண்ட் வாங்கி போட்டு ECM ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ சார்கிட்ட கேட்கலாம் அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு சென்னை கார்டெக்கோட சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சார் சொல்லுங்கள் சார், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய் வியூவர்ஸ். நான் இந்த கார் வந்து மே மாதம் எடுத்தேன். ஒரு 6-7 மந்த்ஸ் இதே ப்ராப்ளத்தில் தான் நான் ஓடிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப வந்து ஐ வாஸ் லைக் ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன். இன்னும் இந்த மாதிரி ஒரு செகண்ட்ஸ் கார் எடுத்தோம், சரியாக வாங்கி கொடுக்கல. ஆக்சுவலி எனக்கு வாங்கி கொடுத்தவங்க இந்த ப்ராப்ளத்தை பார்க்காம தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ஐ வாஸ் கோயிங் த்ரூ த யூடியூப் சேனல். சாரோட யூடியூப் சேனல் நான் சப்ஸ்கிரைபர். ஸோ போயிட்டு இருக்கும்போது சாரோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவரோட அப்ரோச் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச்சாக இருக்குது. அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து கரெக்டான டயக்னோசிஸ் கொடுக்குற லெவலுக்கு இருந்துச்சு. அதாவது ABC லெவல்
லெவலில் கரெக்டாக அவர் போனார். அந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கரெக்டான ஆளுக்கிட்ட நான் வந்து சேர்ந்தேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ இப்போ சார் வந்து அது கரெக்டான ஆப்ஷன் வந்து 3 ஆப்ஷன்ஸ் சொல்லியிருந்தாரு. அதில் நான் வந்து ரொம்ப என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாதனால ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சார் இசிஎம் ரிப்பேர் பாருங்கள் சார், அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக நம்ம பார்த்துக்கலான்னு சொன்னேன். பை காட்ஸ் கிரேஸ் அது இசிஎம் ரிப்பேர்லேயே அது சால்வ் ஆகிடுச்சு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் டிலைட்டட் வித் சார்ஸ் எஃபர்ட் அண்ட் வித் த எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ ஹேட் வித் த CAR-TECH, சென்னை CAR-TECH. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். ஸோ ரியலி தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா கஸ்டமர் வந்து எனக்கு ரொம்ப டைம் கொடுத்தாரு, ரொம்ப ஹரிபரிலாம் பண்ணல. சார் கொஞ்சம் டைம் கொடுங்க பார்த்தார் அப்படின்னா, ஓகே சார் டைம் எடுத்துக்க அப்படின்னாரு. ஸோ அந்த டைம் கொடுத்ததுக்கும் நல்லா ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறத வந்து புரிஞ்சிட்டதுக்காகவும் நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும் சார். கிரேட் சார், தேங்க்யூ வெரி மச்.